e-paper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலை முரசு மின்னுதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஏப்ரல் 24 தொடங்கி நாடு முழுவதும் அமலில் உள்ள ஊரடங்கு மே 3 முடிவடைய உள்ள சூழலில் மேலும் 2 வாரங்களுக்கு மே 17 வரை ஊரடங்கை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு அடிப்படையில் சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை என மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் ஊரடங்கு தளர்வு குறித்த முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமருடனான ஆலோசனைக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 19 பேர் கொண்ட மருத்துவ வல்லுநர் குழுவும் அதன் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. ஒரே நேரத்தில் ஊரடங்கை முழுவதுமாக தளர்த்த வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருந்தனர். இப்போது வரை தமிழகத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை 2526. அதில் சென்னையில் மட்டும் 1082 பேருக்கு தொற்று உள்ளது. அதாவது மொத்த தொற்று எண்ணிக்கையில் 43% பேர் சென்னையில் உள்ளனர். சென்னையில் கண்டறியப்பட்டவர்களில் 98% பேருக்கு அறிகுறிகளே இல்லை என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இன்று ஒரே நாளில் 176 பேருக்கு கண்டறியப்பட்டு கொரோனா தலைநகரமாக சென்னை உருவெடுத்துள்ளது. அதிகரிக்கப்பட்டுள்ள கொரோனா சோதனைகளால் தான் எண்ணிக்கை அதிகரிக்கிறதா, ஊரடங்கை தொடர்ந்து மீறும் மக்களின் அறியாமையா, சமூக பரவலின் அறிகுறியா, தொற்றை கட்டுப்படுத்த முடியாதது அரசின் இயலாமையா, நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு பயனளிக்குமா என்ற கேள்விகளை முன்வைத்து விவாதிக்கிறது இன்றைய முரசரங்கம். முரசரங்கம், உண்மையை அறிவோம். அந்த வகையில் தற்போது விருந்தினர்களை வரவேற்கலாம். முன்னாள் IAS அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி இணைந்திருக்கிறார். இருதயவியல் நிபுணர் டாக்டர் அருண் கல்யாணசுந்தரம் இணைந்திருக்கிறார். பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜானகிராமன் இணைந்திருக்கிறார். காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் விஜய கோவிந்தராஜன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் வணக்கங்கள். தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். டாக்டர் அருண் கல்யாணசுந்தரம், சென்னை கொரோனா தலைநகரமாக மாறி வருகிறது. இதற்கு காரணம் என்ன? மக்களினுடைய அறியாமையா, அரசினுடைய இயலாமையா? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எப்பவுமே இந்த ஊரடங்கோட ஹோல் கோல் ஃபுல்லாக தடுக்கிறதுக்குன்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு கர்வை ஃப்ளாட்டன் பண்ணுறதுன்னு. நம்ம இப்போ இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் டெஸ்டிங் இன்னும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்களே சொன்ன மாதிரி 98% ஏசிம்டமேட்டிக், அதாவது சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரிய வருது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இங்கே டெஸ்டிங் மற்ற ஊரோட ஜாஸ்தி நம்ம செய்யறது, அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம அந்த ஊரடங்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நடுவில் சொன்னோம் ஒரு 3-4 நாள் ரொம்ப டைட்டாக இருக்க போகுது நேற்று சாயந்தரம் வரைக்கும்ட்டுன்னு. பட் அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மேலா மாதிரி இருந்துச்சு நிறைய இடத்துல ஊரில். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து கூடும்போது இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. நம்பர்ஸ் கூடுறது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். அன்னைக்கு இன்ஃபேக்ட் அந்த வாட்ஸ்அப்பில் இதில் ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே நினச்சேன் என்ன என்ன ஆக போதோ இதனால அப்படின்ட்டுன்னு. நம்பர் கூடுறது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. டாக்டர் கல்யாணசுந்தரம், தொடர்ந்து எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது, குறிப்பா சென்னையில் அதிகமா இருக்கு. இது சமூக பரவலா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க இது இன்னும் சமூக பரவல் என்ன நினைக்கலன்னா, ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் இது சமூகத்துல பரவிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ங்கிறதுக்கு ஒன்று பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ ஸ்டேஜ் 3ங்கிறது நம்மளால கான்டாக்டை ட்ரேஸ் பண்ண முடியல, எங்கேருந்து பரவுதுங்கிறது நமக்கு தெரியாத போது ஸ்டேஜ் 3ன்னு சொல்றது. ஸோ இந்த நேரத்துலயும் நம்ம இன்னும் சமூகத்துல பரவல அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான எண்ணம். அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணலை, ஆனால் ஐ திங்க் இட் இஸ் பிரெட்டி மச் தேர். சமூக பறவை இருக்குன்னு தான் நம்புறேன் நான். ஓகே, தொடர்ந்து பேசலாம்.
டாக்டர் ஜானகிராமன், தொடர்ந்து கொரோனாவுடைய எண்ணிக்கை குறிப்பா சென்னையில் அதிகரிச்சுட்டே வருது. இதுக்கு காரணம் என்ன? மக்களுடைய அறியாமையா, இல்ல தொடர்ந்து ஊரடங்கு கடைபிடிச்சால் குறையும் என்று சொல்றாங்க, ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, இதை தாண்டி அடுத்து இந்த கொரோனாவுடைய தாக்கம் எப்படிலாம் இருக்கும்? சார், முதல்ல ஆரம்பத்துல இருந்தே இந்த நோயோட பிரச்சனையில நம்ம ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து முக்கியமா பார்க்கணும் சார். ஒன்னு வந்து கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட், அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் மார்டாலிட்டி ரேட், அதை தொடர்ந்து ப்ரொபோர்ஷனல் மார்டாலிட்டி ரேட். இந்த 3 வகையான இண்டிகேட்டரை வச்சு இந்த தொற்றோட வீரியத்தை முதல்ல உணர்ந்துக்கணும். ஸோ இந்த அடிப்படையில இந்த மாடல்ஸ் படி, எஸ்டிமேஷன்ஸ் படி பார்த்தோம்னா கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து 1.5% தாண்டி போகல. இந்தியாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும், குறிப்பா சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இந்த 1.5% தாண்டி போகவே இல்லை. ஸோ இதுல நம்ம கூர்ந்து கவனிக்கிறது என்னன்னா, கண்டறியப்படுற அதிகமான நோய், அதாவது தொற்று நபர், ஆட்கொள்ளப்படுற தொற்று நபர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் 1.5% தாண்டி போகல. சோ எவ்வளவு பேர், அதுலயும் தொற்று அறியப்படுறவங்க 95% மேல ஏசிம்டமேட்டிக்கா இருக்காங்கன்னு சென்னை கார்பரேஷன் கமிஷனரோட அறிக்கை இருக்கு. சோ இந்த அடிப்படையில பார்த்தோம்னா இந்த நோய் தொற்று எவ்வளவு தூரம் பரவுனாலும் உயிரிழப்புகளை பெரிதா ஏற்படுத்தல, அது வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ இங்க அதனால அதே நேரத்துல நம்ம வந்து அதிக அளவுல டெஸ்டிங் செய்யறோம். ஸோ நோயை கண்டுபிடிக்கிறோம், கான்டாக்ட் ட்ரேசிங் செய்யறோம், அதன் அடிப்படையில கண்டெய்ன்மெண்ட் ஜோன்களை பிரிக்கிறோம். தமிழகத்துல மட்டும் 12 ரெட் ஜோனாவும் 24 ஆரஞ்ச் ஜோனாவும் பிரிச்சு வச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில சென்னையை மட்டும் எடுத்துக்கிட்டு 198 பகுதிகள், 198 தெருக்கள் வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில ஊரடங்கு உத்தரவு மூலமா அந்த தெருக்களுக்குள்ள உள்ளேயோ வெளியோ யாராலையுமே வர முடியாது. இந்த அடிப்படையில தான் அங்க வந்து இந்த நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ இதோட நம்ம டெஸ்டிங் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியோட சேர்ந்து தற்காப்பு நடவடிக்கைகளையும் நம்ம கூடுதலா எடுத்துக்கொள்ளப்படும் பட்சத்துல அதிக அளவுல நோய் நம்ம கண்டறிஞ்சாலும் அதனால நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம ஈஸியா ரெக்கவர் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த டிசீஸ் அணுக வேண்டிய முறை. அத நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த ரைட் பாத்துல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் விஜய கோவிந்தராஜன், இந்த தொற்றானது நீண்ட நாட்களுக்கு நம்ம கூட இருக்கும் அப்படிங்கறத ஒரு அறிக்கையாக முதலமைச்சரிடம் மருத்துவ குழு தெரிவிச்சிருக்குது. அது எங்க எவ்வளவு நாட்கள் இந்த தொற்று இருக்கும்? 98 விழுக்காடு அறிகுறியே இல்லாம சென்னையில பரவதாக பேசப்படுகிறது. அது எப்படி எல்லாம் பரவுகிறது? சமூக பரவல இருந்து தடுக்க என்ன நடவடிக்கை இருக்கும்? அதாவது இந்த நோய் பரவுறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி இருக்கிறது தான் ஒரு மிக்க சிறந்த முடிவு. அரசாங்கம் முழு முயற்சியில் இதை பற்றி செய்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்க சில நேரம் கூட வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு, போய் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறவங்க கூட கண்டிப்பாக மாஸ்க்கு, அதே மாதிரி தூரமாக நின்றுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவேளை ஒரு 5 அடியிலேருந்து 6 அடியாவது குறைந்தப்பட்ட வச்சுக்கணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள வந்து எந்த அறிகுறி இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நோயோட கிருமி உள்ள உடம்புல இல்லைன்னு நாங்க நம்ப முடியாது. அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணல, அவர் டெஸ்ட் ஆயிருக்காரான்னு தெரியல, அவருக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அவர் பாசிட்டிவா இல்லையான்னு நம்ம யாரும் கேட்க முடியாது. அவங்க பாசிட்டிவாவே இருந்தா கூட அவங்க உள்ள எந்த அறிகுறியும் எந்த சிம்டமும் இல்லாம இருப்பாங்க. ஸோ இது வந்து சமூகத்துல இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இப்போ உலகத்துல வந்து 33 லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, 10 லட்சம் பேர் வந்து அதுல இருந்து குணமடைஞ்சு வந்திருக்கிறாங்க. இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 2 லட்சம் பேர் தான். இப்போ இந்த 33 லட்சம் பேரும் டாக்டரை பார்த்துருக்காங்க. 33 லட்சம் பேர் டாக்டரை பார்த்துருக்காங்கன்னா 33 லட்சம் பேர் டாக்டருங்க வந்து பாதிக்கப்படல. அதுலயும் டாக்டருங்க சில பேர் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு என்ன காரணம்ன்றது வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் தெரியும். சில பேருக்கு வந்து சரியான முகக்கவசம் கிடைக்கல, சரியான ஆப்ரேஷன் தியேட்டர் போகும்போது அதோட தேவையான ஒரு துணி அந்த மாதிரி கிடைக்கலன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஊர்ல இந்தியாவில் யாரும் எதிர்க்கவே இல்லை. மற்ற ஊர்ல, சில ஊர்ல அமெரிக்கால கூட எதிர்ப்பு இருக்கு. கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா அது இருந்துட்டு போயிடும், நாங்க எங்க வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்றது வந்து தவறான எண்ணம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த கிருமி பரவுறதை பத்தி. எல்லாருக்கும் தெரியும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மாதிரி ஒரு நோயா இருக்கு.
ஸோ இது பேண்டமிக், இதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அது இந்த மாதிரி வந்து தான் இது குறையும். அது குறைஞ்சா கூட சில நேரம் நம்ம உடம்புலயே இருக்கும், ஆனா நம்மளுக்கு அதுக்குள்ளேயே எதிர்ப்பு சத்து வளர்ந்துடும். ஸோ அனைவரும் இதனால கண்டிப்பா எதிர்ப்பு சத்தை எப்படி வந்து உயர்த்தணும்ன்றது மட்டும்தான் கவனம் செலுத்தணும். அரசாங்கம் கொடுத்திருக்கிற அனைத்து முறையும் ஃபாலோ பண்ணி லாக்டவுன் பீரியடை சிறப்பா இதை உபயோகிச்சாதான் பரவல் வந்து கம்யூனிட்டியில கம்மியா இருக்கும். ஹர்ட் இம்யூனிட்டி கண்டிப்பா நடக்குது. அதாவது எல்லாருக்குமே இதுக்கு எதிர்ப்பு சத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பரவலா இந்தியாவில் வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சத்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய. ஏன்னா நிறைய நோய்க்கு நம்ம எல்லாம் வந்து எதிர்கண்டு வந்திருக்கோம். அதுக்கு வேக்சின்ஸ் சின்ன வயசுல இருந்தே போட்டுன்னு வந்திருக்கிறோம். அதனால கண்டிப்பா அரசாங்கம் சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த லாக்டவுன் பீரியடை நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணுமோ, தேவையான டைம் தேவையான பொருள் ரொம்ப முக்கியமான தேவையாக மட்டும்தான் வெளியே வரணும். வெளியே வந்தா கூட ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவர் கிட்ட போறதை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். கொஞ்சம் தொலைவை நின்று பண்றது அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா குறையும். மே 17ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதனால கட்டுப்படுத்த முடியுமா? சாத்திய கூறுகள் எப்படி இருக்கு? அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஆமா, இது அரசு தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அரசனுடைய நடவடிக்கைகளை பற்றி நம்ம குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஊரடங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல முறையில் தான் அவங்க கடைபிடித்துட்டு வராங்க. இந்த தொற்றினுடைய எண்ணிக்கையும் கலவரப்படக்கூடிய அளவில் இது உயரவில்லை என்று மருத்துவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களிடம் பீதியை கிளப்ப வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது மருத்துவமாக ஒரு புறம் நம்ம நடவடிக்கை எடுப்பது இருக்க, நிர்வாகமாக செய்ய வேண்டிய சில செயல்பாடுகளை நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்மையாக பார்க்க வேண்டியிருக்குது. நான் ஊரடங்கு அப்படி என்று போட்டேன் என்றால், மக்கள் நடமாட்டத்தை குறைத்தேன் என்றால், இது தொற்று என்பது கண்டிப்பாக அது குறையத்தான் செய்யும். ஆனால் இந்த கூடவே நான் நடமாட்டத்தை குறைக்கிறேன் என்பது, நான் பல லட்சம் மக்களினுடைய வேலை வாய்ப்பை நான் வந்து முடக்கி வைத்திருக்கிறேன் என்ற சூழல் வருகிறது. அது ரொம்ப நாள் தாங்காதது. அது ஒருவேளை மே 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 40 நாள் மக்கள் எல்லாம் தாங்கி கொண்டார்கள். ஒரு மாதம் அவர்களுக்கு ஊதியங்கள் எல்லாம் கூட கொடுத்தார்கள். இன்னும் அடுத்த 2வது மாதம் போகும் பொழுது எல்லாருக்கும் இந்த வேலை தருபவர்கள் எல்லாம் சம்பளத்தை கொடுப்பாங்களா என்பதற்கான உறுதிப்பாடு இல்லை. அப்போ இந்த மக்கள்கிட்ட நிறைய தவிப்பு வரும். ஆகவே ஒரு பக்கம் ஊரடங்கை கடைபிடிப்பது என்பதில் கவனம் செலுத்துவது போல, இந்த வாழ்க்கையை சம்பாதிக்கிறாங்கல்ல அன்றாடம், அவர்களை வாழ்வியலுக்கு எப்படி நடமாட வைப்பது, இந்த தொற்றும் பரவாமல் அவர்களை எப்படி வேலைகளுக்கு அனுப்புவது, அவர்களை பாதுகாப்பாக எப்படி வேலை செய்ய வைப்பது, அப்படி வேலை இல்லாதவர்களை எப்படி ஒரு இடத்தில் பாதுகாப்பாக வைப்பது என்பதில் நிர்வாகம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். இது ஏற்கனவே இப்போ தொற்று உள்ளவர்களை கொண்டு போய் பாதுகாப்பாக வைப்பதற்கான இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அரசு செய்து வைத்திருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். சென்னையை பொறுத்த அளவில் ஒரு 2000 பேராவது தனிமைப்படுத்தப்படக்கூடிய இடங்களை உருவாக்க வேண்டும். அது ஏற்கனவே உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதாக அறிகிறோம். ஆனால் இது பற்றிய விவரங்கள் பொதுமக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா தனிமைப்படுத்தும் பொழுது என்னை எங்கே கொண்டு போய் வைப்பாங்க, எனக்கு என்ன சாப்பாடு கொடுப்பாங்க, அங்கே யார் என்னை கண்காணிப்பாங்க, என் உறவுகளிடமிருந்து நான் தனிமைப்பட்டிருப்பேனா, பேச முடியுமா, கொள்ள முடியுமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு, தனிமைப்படுத்தப்படுபவர்களுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஆகவே இந்த 2 விஷயத்தில் இந்த அரசினுடைய நிர்வாகம் இன்னும் கண்ணோட்டம் செலுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எப்படி மக்களை பூட்டி வைப்பது என்பது ஒரு பக்கம் இருக்க, மக்களை இப்ப எப்படி வெளியில அனுப்புவது, நான் ரொம்ப நாள் மக்கள் எல்லாம் பூட்டி வைக்க முடியாது. ஆகவே நான் இந்த மக்களை வெளியே அனுப்புவது எப்படி என்ற ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக வர வேண்டும். அதற்கப்புறம் இந்த வேலைக்கு போக முடியாமல் இருக்கும் சில லட்சம் பேர் இருக்கிறார்கள். அந்த சில லட்சம் பேர்களுக்கு இந்த உணவு, உறையுள்,
அவர்களுக்கு உணவும் இருப்பிடமும் அந்த வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாகவும் இருக்கிறது. ஆகவே இதுல அரசு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சரிங்க சார். ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம், இப்போ ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இந்த நேரத்தில் மருத்துவ ரீதியாக நம்ம எடுக்கணும்? சாரி, திருப்பி क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல, ஊரடங்கு இப்ப தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மே 17 வரைக்கும். ஊரடங்கு நீட்டிப்பு மே 17 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மருத்துவ ரீதியாக என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம கையாளணும்? இப்போ நம்ம இந்த ஊரடங்குங்கிறது வந்து ஒரு வீடியோ போகும்போது பாஸ் பட்டன் அமுக்கிற மாதிரி ஓரளவுக்கு அமுக்கி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து மே 3ன்னு நினச்சோம். ஸோ 41 நாளோ வரும்போது சரி இன்னும் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும்னு நம்பியிருந்தோம். இப்போ வந்துட்டு சரி இன்னும் 2 வாரம் அப்படின்னு பேசுகிறோம். ஸோ இப்போ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு இது இல்லை. இப்போ வந்து இன்னும் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த கர்வ் பயங்கரமாக எக்ஸ்பெனன்ஷியலாக போகக்கூடாது, அன்கண்ட்ரோல்டாக பரவக்கூடாதுங்கிறது தான் எண்ணம். ஸோ ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 இந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுனால இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ நிறைய பேர் இப்போ சொன்ன மாதிரி மக்கள் வந்துட்டு 2-3 திங்ஸுங்க. ஒன்று, நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்துட்டு இப்போ நிறைய கண்டெய்ன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கான்டாக்ட் ட்ரேசிங் பண்றாங்க, நிறைய டெஸ்டிங் பண்றாங்க. பீப்புளுக்கு எசென்ஷியல் ரிசோர்சஸ் அண்ட் சப்ளை செயின் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. நம்ம மக்களா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எப்போ தேவை இல்லையோ வெளில போக வேண்டாம். வெளில எனி டைம் போனா யாரா இருந்தாலும் அவங்க பொட்டென்ஷியலா இன்ஃபெக்டட் அப்படின்னு நினைச்சிட்டு தள்ளியே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டு வெளில போங்க. உங்ககிட்ட இருந்து மற்றவங்க ப்ரொடெக்ட் பண்ண, மற்றவங்க கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க. அண்ட் மருத்துவ ரீதியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு, ரெம்டெசிவிர்னு. கொஞ்சம் இப்போதான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டடீஸ் வந்திருக்கு. பட் எனிவே டெஃபினட்டிவாக ட்ரக் இல்லை வேக்சின் வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும். அட்லீஸ்ட் லுக்கிங் அட் 12 months ஃப்ரம் நவ், 12 மாதங்களாக அது ஆகும். ஸோ அது வரைக்கும் மருத்துவ ரீதியாக நம்ம வந்து மக்களுக்கு இப்போ சொன்னது தான், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போட்டு வெளில போங்க, தேவையில்லைன்னா வெளில போகாதீங்க, கையை நிறைய அலம்புங்க, இந்த மாதிரி அதே விஷயம் தான் திருப்பி சொல்றது. இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்மளால பண்ண வேண்டியது என்னன்னா நல்ல ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இந்த அதர் திங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்பவும் மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் மற்ற காரியம் ஆர் ஈவன் கோவிட் இதனால ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் பிபிஇன்னு சொல்றது இல்லையா, இப்போ ஃப்ரண்ட் லைன்ல இருந்து வேலை செய்யற டாக்டர்ஸ், நர்சஸ், இவங்க எல்லாருக்கும் நிறைய அடிக்குவேட்டா மாஸ்க்ஸ் வேணும், ப்ரொடெக்ஷன் கியர் வேணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம திருப்பி நியூஸ்ல அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், சேவை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வியாதி வந்து இறந்து போறது ரொம்ப இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த பீரியட்ல நம்பர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் அது இதெல்லாம் பண்ணிட்டு அண்ட் மேக் ஷூர் எல்லாருக்கும் இது அவைலபிளா இருக்குன்னு, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளவ் விலையும் மாஸ்க் விலையும் கச்சாம்பு ரொம்ப கண்ணா பின்னாடி ஏத்தாம பார்த்துக்கிட்டு கவர்மெண்ட் அதுலலாம் இன்டர்ஃபியர் பண்ணி மேக் ஷூர் எல்லாருக்கும் அடிக்குவேட்டா இருக்குங்கிறத பார்த்துக்கணும். டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம், லாஸ்ட் டைம் நம்ம ஷோல சொல்லியிருந்தீங்க கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்கணும் அடுத்த கண்ட்ரியோட. அப்படிங்கும்போது உலக அளவில் மற்ற நாடுகளோட ஒப்பிடுகையில் இந்தியாவோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இன்னும் இந்தியாவில் எடுக்கும்னு நினைக்கிறீங்க, குறிப்பா தமிழகத்திலும் கூட? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்லி ரைட் நம்பர் ஆஃப் கேசஸ் இவ்வளோ இருக்கும்போது நம்ம வி காட் இன்டு இந்த லாக்டவுன் மோட்ல நம்ம சீக்கிரமாகவே உள்ள வந்துட்டோம். இப்போ யூகே அண்ட் ஈவன் ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஜானகிராமன், பிளாஸ்மா சிகிச்சை முறை எந்த அளவுக்கு கொரோனாவில் குணப்படுத்துறதுக்கு உதவுது? சார், நான் முன்னாலே சொன்ன மாதிரி பிளாஸ்மா தெரப்பி வந்து இன்னும் ட்ரையல்ல தான் சார் இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே நோய் தொற்றுல இருந்தவங்க கிட்ட இருந்து ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம அவங்களோட கன்சென்டின் பேர்ல எடுத்துக்கிறோம். அது வந்து அதாவது ட்ரையல் இருக்கும். அது தவிர்த்து ஏற்கனவே வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து சாலிடாரிட்டி ட்ரையல் அப்படின்னு ஒண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில 4 வகையான மருந்துகளை 4 ஆம்களாக பிரிச்சிருக்காங்க. முதல் ஆம்ல ரெம்டெசிவிர் ஆன்டி இபோலா மருந்தையும், 2வது ஆம்ல வந்து நம்மளோட ஆன்டி ரிட்ரோவைரல் ட்ரக் லொபினாவிர் ரிட்டோனாவிர் அதையும், 3வது ஆம்ல லொபினாவிர் ரிட்டோனாவிர் வித் இன்டர்ஃபெரான் பீட்டா 1A அப்படிங்கிற மருந்தையும், 4வது ஆம்ல
ஹைட்ராக்சிக்ளோரோக்வினையும் இது பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரையல் வந்து உலக நாடுகள்ல போய்கிட்டே இருக்கு. அந்த ட்ரையல்ல எந்த மருத்துவமனை வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒரு கன்சென்ட் மட்டும் கொடுத்துட்டு. ஸோ அதுவுமே வந்து ஜூன் ஜூலை மாதங்கள்ல நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல அந்த 4 வகையான மருந்துகள்ல எதுல வந்து ரெக்கவரி ரேட் அதிகம் இருக்கு அப்படிங்கறதும் பார்த்துட்டு இருக்காங்க. சைமல்டேனியஸா நீங்க கேட்ட அந்த பிளாஸ்மா தெரப்பியும் கன்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இது ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்க முடியும். அதை வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ராட்டஜியா பார்க்க முடியாது. நம்ம கம்யூனிட்டியா நம்ம இந்த டிசீஸை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறதான் இப்போ உள்ள சிச்சுவேஷன் முக்கியம். இண்டிவிஜுவலா எப்படி நம்ம அந்த டிசீஸை ட்ரீட் பண்றோங்கிறத விட கம்யூனிட்டி அப்ரோச் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இதுல வந்து நாம முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த தற்காப்பு நடவடிக்கைகள்ல அரசாங்கம் சொல்ற தற்காப்பு நடவடிக்கைகள்ல முழுவதும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை தொடர்ந்து சுகாதாரம் பேணணும். முக்கியமா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஹை ரிஸ்க் குரூப், 10 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள், 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், அதுக்கப்புறம் கோமார்பிட் ஸ்டேட்டஸ்ல டிசீஸ்டு ஸ்டேட்டஸ்ல உள்ள இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்கு எல்லாம் வந்து எதிர்ப்பு சக்திகள் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். சோ நோய் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்களை மட்டும் நாம தனி கவனம் செலுத்தி நாம இந்த டிசீஸை எதிர்கொண்டோம்னாலே, அவங்கள மட்டும் குவாரண்டைன் பண்றதுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம்னாலே இந்த டிசீஸை நாம வந்து பாதி கிணறு தாண்டிடுவோம், எந்த வகையிலும் உயிரிழப்பு ஏற்படுத்தாது. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளோட முழு கவனம் அந்த ஹை ரிஸ்க் குரூப்ஸ்ல தான் இருக்கணும். மத்தவங்களுக்கு நோய் தொற்று வந்தாலும் நாளடைவுல அதுவே வந்து ஒரு மருத்துவர் நண்பர் சொன்ன மாதிரி ஹர்ட் இம்யூனிட்டியை வளர்க்க அது கண்டிப்பா உதவும். டாக்டர் ஜானகி ராமன், தொடர்ந்து இப்ப குணமடைவோர் எண்ணிக்கை 1000 தாண்டி போயிட்டு இருக்கு. இதுவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த சிகிச்சை முறைகள் தற்போது சரியாக கையாளப்படுகிறது என்று ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாமா? கண்டிப்பா சார். நான் முன்னாலே சொன்ன மாதிரி நம்ம வந்து இதுல ஒரு 3-4 இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும். நோய் தொற்று ஆட்கொள்ளப்பட்டவர்களின் எண்ணிக்கை, நோய் தொற்று உள்ள எவ்வளவு பேர் டிசீஸ்டு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது வந்து பெட்ல போய் அட்மிட் ஆன இன்பேஷன்ஸ், அவங்க அந்த ரேட் ஒண்ணு பார்க்கணும். அதுக்கப்புறம் ரெக்கவரியான ரேட் பார்க்கணும். அது போற உயிரிழப்பு நடக்கிற இந்த 4 ரேட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதை பார்த்தோம்னாலே நமக்கு வந்து இதுவரை வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட்ல அதிக எண்ணிக்கையில மக்கள் வந்து யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அப்படின்னாலே ஆனா அதிக அளவுல நோய் தொற்றுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆனா யாரும் வந்து பெரிதளவுல, அதாவது நான் நம்பர்ஸ்ல சொல்றேன், பெரிதளவுல சீரியஸ் இல்னஸ்னால போய் அனுமதிக்கப்படவில்லை. எல்லாருமே வந்து ரெக்கவரி ரேட் வந்து நமக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அது ஒரு வகையான நல்லது. ஏசிம்டமேட்டிக் இருக்கிறது வந்து எந்த வகையில ஒரு ஆபத்தான, அதாவது நோய் தொற்ற பரப்பு ரீதியில அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு நிலை தான். நோய் தொற்று அதிக எண்ணிக்கையில எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டர்ல பரவும். ஆனா அதே சமயம் இந்த நோய் வந்து வீரியத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா வீரியத்தின் அடிப்படையில இது குறைவுதான். ஸோ ஒரு ஃப்ளூ, காமன் கோல்டுக்கு உண்டான இல்னஸ் தான் இருக்கு. எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள பட்சத்துல மக்கள் வந்து அதிக அளவுல இதுல இருந்து மீண்டுகிட்டு வராங்க. ஸோ சிம்டமேட்டிக் அப்ரோச் தமிழக சுகாதாரத்துறையோட அறிவுரையின் பேர்ல நாம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி, அதே சமயம் மருத்துவர் நோய் தொற்று இருக்கும் பட்சத்துல மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்பட்டா அந்த என்னென்ன இதை ஃபாலோ பண்ணோம்னாலே, அவங்க சொல்ற கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி இது பண்ணாலே நம்ம இதுல இருந்து ஈஸியா மீண்டு வந்துடலாம். ஊரக பகுதிகளில் நீங்க சேவை செய்வதை பார்க்க முடிகிறது. அங்க உள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, தற்போதைய சூழல் குறித்து சொல்லுங்க. சார், இந்த நம்ம வந்து டயர் 2, டயர் 3 ஏரியாவில் இருக்கிறோம். இங்கே வந்து ஜனங்களுக்கு விழிப்புணர்வு நல்லா இருக்கு சார். அதாவது ஜென்ரலாக ஒரு பாப்புலேஷனில் ஒரு மக்கள் இதில் வந்து ஒரு 1% வந்து எந்த அளவுக்கு கேட்பாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து நிஜமாகவே புரியுதா இந்த நோயோட சக்தி, ஒரு 1% எடுத்துக்கினா கூட நம்ம இந்தியா நாட்டு ஜனத்தொகையில் பார்த்தீங்கன்னா 130 கோடியில்
1.3 கோடி ஜனங்களுக்கு வந்து இது வந்து அறியாமையாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இந்த நோயோட வீரியமும் அதோட பரவலும். அதனால் அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. அரசாங்கம் இதை செய்துன்னு பார்த்தவொடனே அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. காத்தால இந்த நேரம் வரையும் கடைக்கு போயிட்டு வரலாம், போய் எதனா வாங்கலான்னு அந்த டைமுக்கு வந்துடுறாங்க, போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் போய் சேர்ந்து இருக்கிறாங்க, வீட்லேயே தான் தங்குறாங்க. மெட்ராஸில் வந்து ஜனத்தொகையும் ஜாஸ்தியாக இருக்குது, 1 கோடி ஜனம் மேலே இருக்கிறதுனால அங்கே எல்லாரும் கொஞ்சம் கிட்ட இருக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஃப்ளாட் சிஸ்டம் அங்கெல்லாம் ஜாஸ்தி. ஸோ அங்கே பரவுறதும் கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம ஊரில் வேலூர் பக்கத்தில் இருக்கிற சில மாவட்டங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பரவல் கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து தூரமாக இருக்கிற ஒரு இது. ஜனங்களும் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க சார். ஒருத்தர் சொல்லி அதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. 2 ஹவர் 3 ஹவர் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸு துப்பறியும் இவங்க எல்லாரும் வந்து நல்ல வேலை செய்கிறாங்க. இதனால் வந்து ஜனங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். வந்து இந்த இடத்துல விழிப்புணர்வு அதை வந்து சிறப்பாக செய்கிறாங்க. அதே மாதிரி தேவைப்பட்டால் மட்டும்தான் டாக்டரை போய் பார்க்கணுன்றது ஒரு பெரிய வேண்டுகோள். தேவையில்லாத விஷயத்துக்கு இந்த நேரத்தில் டாக்டரை போய் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு நோய் இருக்கோ இல்லையோ, வெளியே போனால் நோய் அறிகுறி இல்லாத கூட ஜனங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். இங்கே வந்து ஓரளவுக்கு ஜனங்க வந்து கண்டிப்பாக கட்டுப்பாடோடு தான் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் சார். ஓகே, தொடர்ந்து பேசலாம். கிறிஸ்துதாஸ் காந்தி சார், இப்போ சென்னை வந்து 6 மண்டலங்களாக பிரித்து IAS அதிகாரிகள் நியமித்து இந்த கொரோனாவை தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும்? உங்களுடைய அனுபவம் அதிகம், உங்களுடைய அனுபவத்தையும் இதில் குறிப்பிட்டு சொல்லுங்க. சரி, இந்த பொதுமக்கள் கிட்ட இந்த மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு போகும் பொழுது வெறும் அதிகாரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு இதை ஒழுங்குமுறைப்படுத்துவது என்பது அது பரவாது. இது மக்களை கொண்டே மக்களை அவர்களை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கான ஒரு செயல் திட்டம் கண்டிப்பாக வரணும். இது சென்னையில் இந்த பஞ்சாயத்து தேர்தல் என்பது நடவாததுனால இந்த மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்பது இப்போதைக்கு இல்லை. இல்லாட்டி ஒவ்வொரு வார்டு மெம்பரையும் இந்த விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்தலாம். இப்போ அவர்கள் இல்லாததுனால இந்த ஒவ்வொரு அது வார்டாக கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி பகுதியாக பிரித்து அந்த பகுதியில் இருக்கிற மக்களை கொண்டே ஒரு மக்கள் குழு ஒன்று அமைத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் சொல்லி மக்களை கண்காணிக்க சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக நல்ல பலனை தருவார்கள். நான் ஒரு 5 ஆஃபீஸர்ஸ் அவங்க IAS ஆக இருந்தாலும் சரி, அவங்க 5 பேர் எவ்வளோ தூரம் சுற்றுவாங்க, எத்தனை பேருக்கு போய் பேசுவாங்க, எத்தனை பேரை தொடர்பு கொள்வாங்க, அது ஒரு மேல்மட்ட அளவில் அது அரசாங்கத்திற்கு சில செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்காக இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இது மக்களை ஈடுபடுத்த வேண்டிய தருணம் இப்போ இருக்குது. இதுவரைக்கும் இது அரசுகள் மக்களை ஈடுபடுத்துவதில் தயக்கம் காட்டுகின்றன. மைய அரசாக இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சில உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கு கூட சில பொதுமக்கள் முன் வரும் பொழுது அதை இவர்கள் வெறும் உணவுப் பொருளை மட்டும் கொண்டு போய் சேர்ப்பாங்களா, இல்லாட்டி தொற்றையும் கொண்டு போய் சேர்ப்பார்களா என்று அவர்கள் மீது ஐயப்பாடுகளை எழுப்புகிறார்கள். அவர்களை அவ்வளவு ஒரு வலுவாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. இந்த சமுதாயமாக பரவும் இந்த தொற்று விஷயங்களை இந்த மக்களுக்கான விவரங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மக்களை சில அந்த வரையறைக்குள் கொண்டு வருவதற்கும் மக்களை சார்ந்த அமைப்புகள் இதில் கண்டிப்பாக வரணும். இதை எந்த அளவுக்கு தள்ளி போடுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த மக்கள் இந்த செய்திகளிலிருந்து விலகித்தான் இருப்பாங்க. இப்போ எத்தனை மக்களுக்கு இந்த அரசு மூலமாக வரும் அறிவிப்புகள் போய் சேர முடியும்? எல்லா வீட்லேயும் என்ன டெலிவிஷனை தான் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு என்ன இருக்குது, இல்லாட்டி எல்லாரும் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு எப்படி இருக்குது? இது ஊர்ப்புறங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இருக்கிற இடங்களில் இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றவர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து அருமையாக அந்த ஊர் மக்களை கண்காணித்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே அவர்கள் எல்லைகளுக்குள்ளே வெளியாட்கள் வருவதை அவர்கள் கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள். அதே மாதிரி உள்ளே இருந்து வெளியே போவதையும் அவர்கள் அது கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய பணிகளை இப்போ அறுப்பு சில இடங்களில் நடக்குது. அந்த இடங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக போய் எப்படி இந்த வேலைகள் எல்லாம் தடைப்படாமல் நடைபெறுவது என்பதையும்
அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலாவது மக்களுக்கு தேவையான உணவு அல்லது அவர்கள் தங்குமிடம் என்பதற்கு இங்கு தடையே கிடையாது. ஆனால் அதை கொண்டு போய் சேர்ப்பது எப்படி என்பதற்குத்தான் இன்னும் நமக்கு சில 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 சிஸ்டத்தை உருவாக்கணும். அது வெறுமனே இது ரேஷன் கடையாகவோ அல்லது IAS அதிகாரிகளை கொண்ட ஒரு அமைப்பின் மூலமாகவே நடைபெற வேண்டும், மாவட்ட ஆட்சித்தலைவர்களே இவர்கள் மூலமாக தான் நடைபெற வேண்டும் அப்படி என்றதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அந்தந்த ஊர் மக்களை இதில் ஈடுபடுத்தணும். ஈடுபடுத்தும் பொழுது மக்கள் அவர்கள் கலவரமின்றி இருப்பார்கள். இப்போ மக்களுக்கு பிரச்சனை வந்து சோறு அரிசி இல்லை, ரேஷன் இல்லை என்பதெல்லாம் இல்லை, இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் அதை போய் எப்படி நான் பெறுவது என்பதில் தான் சிக்கல் வருது. இதில் ரொம்பவும் தவிப்பில் இருப்பவர்கள் இந்த அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்து இந்த இந்த வெளியிடங்களிலிருந்து வந்த உழைப்பாளிகள்னு சொல்கிறாங்கல்ல, அவர்களுடைய பாடுதான் ரொம்பவும் சிக்கலாக இருக்குது. அவர்கள் எண்ணிக்கையும் சென்னையை பொறுத்தளவில் மிக அதிகமாக இருக்குது. ஆகவே இவர்களுக்கென்று தனியான அவர்கள் தங்குவதற்கான இடங்கள், அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள், இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் என்று சொல்கிறார்கள்ல, இவர்களுக்கு நல்ல தீவிரமான ஒரு திட்டம் கண்டிப்பாக வர வேண்டும். அதை அரசு அளவில் ஆலோசித்து அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, அவர்களை எங்கே தங்க வைப்பது, அவர்களுக்கு எப்படி உணவு கொடுப்பது, இந்த விஷயங்களுக்குள்ள போகணும். இப்போ அவங்க டாக்டர் அவர்கள் சொன்னது போல இப்போ இந்தியர்களுக்கு இடையிலே நம்ம கிட்ட கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த இயற்கையாக இருக்கிற எதிர்ப்பு சக்தியும் எனக்கு இந்த 1 மாதம் 1.5 மாதத்துல எனக்கு சோறு தண்ணி இல்லாமல் போச்சு அப்படின்னா அதுவும் போயிடும். இதை நான் கொரோனாவால் நான் பாதிக்கப்படுகிறேனோ இல்லையோ, நான் பசியால் வரும் பிற நோய்களினால் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவேன். ஆகவே இதையும் இந்த அரசு கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இப்போ இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையினால மற்ற நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கு தடைகள் இருக்கிறதா என்பதையும் நம்ம பார்க்கணும். சரி, அதனால எவ்வளவு இழப்புகள் வருது என்ற விவரங்கள் நமக்கு தெரியல. ஆனால் அதுல இழப்புகள் இப்போ அங்கங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம், இந்த ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன? அதே போல PCR டெஸ்ட் மட்டும் தான் இப்போ நடைமுறையில் இருக்கு, ரேபிட் டெஸ்ட் தடை விதிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த ஹர்ட் இம்யூனிட்டி பத்தி பரவலாக பேசப்படுகிறது. அது குறித்த முழு விவரங்களை சொல்லிடுங்க. ஸோ இப்போ ஹர்ட் இம்யூனிட்டிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கோங்க, ஒரு நிறைய பேர் ஒரு ஊரில் இருக்காங்கன்னா, இது வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஹர்ட் இம்யூனிட்டி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து R0ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு புது இன்ஃபெக்ஷன் ஒன்று வருதுன்னா, இப்போது அது ஒருத்தங்க கிட்டேருந்து மற்றவங்களுக்கு பரவுது, எவ்வளோ பேருக்கு பரவுது அப்படிங்கிறது ஒரு கணக்கு வைக்கிறது தான் R0ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டாக்டர் இப்போ முன்னாடி சொன்னாங்க, what we think is நம்ம இப்போ இந்த கோவிட் வைரஸ்க்கு இட்ஸ் about 2 to 4 அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்துட்டு எல்லாருமே சசப்டபிளா, அதாவது இந்த நோய்க்கு முன்னாடி எக்ஸ்போஷர் இல்லாத பட்சத்தில் எவென்ச்சுவலி என்ன ஆகும்னா, இப்போ ஒருத்தங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ரிகவர் ஆகிட்ட அப்புறம் ஸோ ஜென்ரலாக நம்ம பாடிக்கு இன்ஃபெக்ட் ஆகிட்டு ரிகவர் ஆன அப்புறம் இம்யூனிட்டி இருக்கும். இப்போ கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ட் நிறைய பேருக்கு ஆக ஆக என்ன ஆகும்னா, இன்ஃபெக்ஷன் வந்து பரவற வாய்ப்பு குறையும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஏற்கனவே ரிகவர் ஆயிருந்தாங்கன்னா, இப்போ எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, நான் பக்கத்துல இன்டராக்ட் பண்றவங்களுக்கும் இம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அது வாய்ப்பு கம்மி டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு. ஸோ எவென்ச்சுவலி ஒரு பர்டிகுலர் நம்பர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு இந்த நோய் பரவற வாய்ப்பு குறைஞ்சிடும். கோவிட் வைரஸ்க்கு, ஐ மீன் கொரோனா வைரஸ்க்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா about 50 to 75% of the entire population வந்து இம்யூனிட்டி வந்ததுக்கு பின்ன அந்த கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஹர்ட் இம்யூனிட்டி வந்துச்சுன்னு சொல்லலாம், பேஸ்ட் ஆன் அந்த R0. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், சில பேருக்கு திருப்பி வந்துட்ட அப்புறம் கூட நோய் வருது அப்படின்ட்டு, வைரஸ் மியூட்டேட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 3 strains இருக்கு இந்த வைரஸ்ல. ஸோ
இந்த ரீஇன்ஃபெக்ஷனுங்கிறது ஒரு உண்மையான ஃபினாமினா, அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் the whole concept of immunity and we are not going to இன்னும் சசப்டபிளா இருக்க மாட்டோம் இந்த இன்ஃபெக்ஷனுக்குன்னு சொல்ல முடியும். பட் இன் ஜென்ரல் இதே டயத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். வேக்சினேஷன் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல வேக்சின்ஸ் வரணுங்கிறது, வேக்சின் பண்றது வந்து பேசிக்கலி இட்ஸ் a way of generating herd immunity. இன்ஃபெக்ஷன் வராம, அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கு ஆன்டிபாடி வராம வேக்சின் கொடுத்து ஆன்டிபாடி உருவாக்குறதுங்கிறது தான் வேக்சினேஷன். ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரலா கான்செப்ட்ஸ். பாத்தீங்கன்னா ஹர்ட் இம்யூனிட்டின்னு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்த பின்ன அந்த இன்ஃபெக்ஷன் பரவற சான்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும், ஆர் இந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே இட் வில் ஜஸ்ட் டை அவுட். அதுதான் ஹர்ட் இம்யூனிட்டிங்கிற கான்செப்ட். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஜானகி ராமன், 98 விழுக்காடு வந்து அறிகுறி இல்லாமல் இருப்பதாக பார்க்க முடிகிறது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சூழல்ல அனைவரும் சோதனை செய்வது என்பது அவசியமாகிறதா? சார், அதான் நான் முன்னாலே சொன்ன மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாடு ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாட்கள் வந்து ஊரடங்குல இருந்திருக்கோம். தொடர்ந்து வந்து முதல்ல நம்மளோட டெஸ்டிங் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த 45 நாள் ஊரடங்கு இப்ப மேலும் ஒரு 2 வாரங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கு. சோ ஊரடங்கு ஒரு வகையான அப்ரோச், லாக்டவுன் ஒரு அப்ரோச். அதோட டெஸ்டிங் வந்து இப்ப நம்ம ரொம்பவே அதிகமா பண்ண ஆரம்பிச்சோம். 45 மையங்கள்ல டெஸ்டிங் பண்றோம். சோ இந்த 2 அப்ரோச்சும் ஒன்னு சேர்ற இடம், அது வந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சா நமக்கு இருக்கு. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் சரி, ஹர்ட் இம்யூனிட்டியும் சரி, நம்ம வந்து இப்ப அத பத்தி நம்ம பெருசா யோசிக்காம இந்த 2 நம்ம பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ட்ரீட்மெண்ட் வர்ற டைம்லயும் சரி, ஹர்ட் இம்யூனிட்டி அச்சீவ் ஆகுற டைமையும் நம்ம வந்து ஈஸியா அட்டைன் பண்ண முடியும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்மள நோக்கி வரும். இப்ப நம்ம இந்த 2 வாரம் லாக்டவுன் பீரியடும் சரி, தொடர்ந்து வந்து நம்ம அதிக அளவுல டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நோய் கண்டறியறது அதிகமா இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்டால் 2 வாரங்கள் கழித்து முழுமையாக தளர்த்தப்படும் பட்சத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆட்டோமேட்டிக்காவே உள்ள வருவாங்க. உள்ள வர்றப்ப நம்ம அகைன் அந்த ஹை ரிஸ்க் குரூப்பை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள தனிமைப்படுத்துறதுல மட்டும் இது பண்ணோம்னா நம்ம வந்து இறப்புகளை கண்டிப்பா தவிர்த்திடலாம் சார். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதிகமான எண்ணிக்கையில மக்கள் எக்ஸ்போஸ் ஆகும் பட்சத்துல அந்த ஹர்ட் இம்யூனிட்டிக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதே நேரத்துல இப்ப ஆல்ரெடி ட்ரையல்ஸ்ல இருக்கிற ட்ரக்ஸும் சரி, அது வந்து ஒரு 2-3 மாதங்கள்ல அதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். ஸோ அது மொத்தம் நம்மளோட இப்ப ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட். நம்ம எந்தெந்த இடங்கள்ல ரிஸ்கை வந்து நம்ம அசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆபரேஷனல் பிளானிங், அந்த ரிஸ்க் அசஸ் பண்றதின் பட்சத்துல ஒரு சரியான திட்டத்தை வந்து வகுக்கணும். அட்ரஸிங் த கேப்ஸ், எந்தெந்த இடத்துல குறைகள் இருக்கோ அதை சரியா நிவர்த்தி பண்ணணும். அதன் பிறகு தேவையான இடங்கள்ல சில தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரியான டூல்களை பயன்படுத்தணும். உதாரணமா கான்டாக்ட் ட்ரேசிங்க்கு வந்து எல்லாருமே போய் இப்ப நோய் தொற்று ரொம்ப வீரியமா இருக்கும் பட்சத்துல நேரடியா போய் நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக அளவுல கான்டாக்ட் ட்ரேசிங்கும் அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த 4 வகையான மெத்தட்ஸும் நம்ம ஒரு சேர பயன்படுத்துற பட்சத்துல நாம வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். விரைவில் இந்த ஒரு 1-2 மாதங்கள்ல இந்த நோய் தொற்றுல இருந்து நம்ம எளிதில் வந்து இந்த கிரைசிஸ் பீரியட்ல இருந்து வெளியில வரலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சரியா இருக்கும். ஸோ ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச். அதே மாதிரி நம்ம காந்தி சார் சொன்ன மாதிரி இது ஒரு இன்டர்செக்டரல் கோஆர்டினேஷன். பல துறைகள் வந்து இதுல ஒன்றிணைஞ்சு செயல்படுறப்ப நம்ம வந்து எல்லா வகையான பொருளாதார நெருக்கடிகளாகட்டும், மருத்துவ ரீதியான இதாகட்டும், எல்லாத்தையுமே ஒரு சேர நம்ம வந்து எதிர்கொள்ளலாம் அப்படிங்கறதான் பேசலாம். டாக்டர் விஜய கோவிந்தராஜன், தமிழக அரசினுடைய செயல்பாடு இந்த கொரோனா தடுப்புல எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது குறித்த தகவலை சொல்லிடுங்க. சார், தமிழக அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துட்டு வராங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்து எப்படி குறைக்க முடியும், சமுதாயத்திலையும் பரவக்கூடாது, அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரிழப்பு நடக்கக்கூடாது. அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து ஹாஸ்பிட்டல்களிலையும்
இதற்கு உரியான எல்லா மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸு, டாக்டரு, அவங்க கூட வேலை செய்கிறவங்க அனைவர்களுக்கும் பிபிஇ, அதாவது பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், அதையும் சப்ளை பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து பப்ளிக் வந்து, அதாவது பொதுமக்கள் வந்து நல்ல விதமாக உபயோகிக்கணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா இந்த முயற்சி வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்ம அரசாங்கம் கண்டு இருக்காது. பட் இப்போ அதை வந்து முன்ன நின்று இதுக்கு வந்து முயற்சியாக இந்தியா லெவலில் எல்லா ஒரு வசதி மத்திய அரசாங்கத்துக்கு இருந்தும் உதவி வாங்கி வெளிநாட்டுகள்லேருந்தும் இதோட டெஸ்ட் கிட்ஸை வர வச்சு எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு இந்த பரவலை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதுக்கு வந்து அரசாங்கம் மிக சிறப்பாக செய்து, அது இல்லாத அந்த அரசாங்கம் சொல்கிறதுனால நம்ம காவல்துறை ப்ளஸ் சுத்தம் செய்யும் மக்கள் அவங்க எல்லாரும் வந்து பணியில் இருக்கிறாங்க. அதனாலே பொதுமக்களுக்குள்ள ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது. இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யும்போது நம்மளும் நம்ம வேலையை செய்யலான்னு சொல்லிட்டு எந்த எதிர்ப்பு தெரிவிக்காத முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இதே வந்து அரசாங்கத்துக்கு பெரிய பலமாக இருக்குது. அவங்க வந்து இன்னும் இதில் வந்து இன்னும் எப்படி சிறப்பமாக செய்யலான்ற எண்ணம் வந்து நல்லா நினச்சி தான் இந்த 14 நாள் வந்து இந்த லாக்டவுன் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கூட ஒத்துழைக்கிறாங்க. இதை வந்து சில இந்த தினசரி கூலிக்காரங்க, அவங்க வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அத்தோட ரொம்ப முக்கியம் வந்து இந்த உயிர்கொல்லி வைரஸ்லேருந்து அவங்க வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா அது குடும்பத்துக்கும் பாதிப்பு கொடுக்கும், சமுதாயத்துக்கும் பாதிப்பு கொடுக்கும்ன்ற முக்கியத்துவம் மட்டும்தான் இந்த நேரத்தில் அவங்க கவனிக்க வேணும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் மக்கள் சார்பாக கண்டிப்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்கணும். எல்லா முயற்சி செய்யும் போது ஜனங்களும் வந்து கண்டிப்பாக சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது தனிப்பட்டு அவங்க வந்து எங்கே வெளியே போனாலும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு இரும்பல் செளியெல்லாம் வராத மாதிரி பார்த்துக்கணும். சுடு தண்ணியில் நல்லா மேலே பார்த்து தொண்டையில் கொப்பளிக்கணும், நல்லா சுடு தண்ணி ஆவி பிடிக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது தான் இந்த நோய் நம்ம உடம்புல வந்துருந்தா கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமே அழிஞ்சு போயிடும். அதனால மக்கள் வந்து அரசாங்கத்தோட கை கொடுத்து இந்த கொரோனாவை வந்து ஒழிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். கிறிஸ்தாஸ் காந்தி சார், கூடுதல் தலைமைச் செயலாளராக நீங்க பணிபுரிஞ்சிருக்கீங்க, நிறைய அனுபவம் இருக்கும். ஏற்கனவே இது போன்ற பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிருக்கோமா? ஒருவேளை இது புது அனுபவமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான கட்டமைப்பு நிர்வாக ரீதியாக தமிழக அரசு கிட்ட இருக்கா? முன்னால இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. முன்னால அது ஒரு அம்மை நோயோ அல்லது அது ஒரு போலியோவோ அப்படி என்று இருந்தால் அதற்கான ஒரு தடுப்பு மருந்துகள் என்று இருந்தது. ஆகவே தடுப்பு மருந்துகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது என்பதுதான் அரசனுடைய ஒரு பெரிய ஒரு கடமையாக இருந்தது. இப்போ இதுல தடுப்பு மருந்துன்னு ஒன்றும் இல்லை, தடுப்பு மருந்தும் இல்லை. அதற்கப்புறம் அந்த நோய் தொற்றியதற்கு பிறகு அதற்கான மருந்தும் இல்லை. ஆகவே இதில் அரசுகள் செய்யக்கூடியது எல்லாமே தொற்று பரவாமல் இருப்பதற்கு மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது என்பதை ஒரு விஷயத்திற்குள்ள தான் இன்னும் இருக்கிறோம். ஆகவே இப்போ அதை ஒரு 40-50 நாள் செய்துட்டாது. ஆகவே அடுத்த நடவடிக்கையாக இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் மூச்சு அடைக்கிற மாதிரி எல்லாரையும் வீட்டிலேயே கட்டி போடாமல், இப்போ தமிழ்நாட்டிலேயே தொற்று ரொம்ப கம்மியாக இருக்கிற மாவட்டங்களாக இது கிருஷ்ணகிரி இருக்குது, ஓசூர் கிருஷ்ணகிரி இருக்குது, தருமபுரி இருக்குது, ஊட்டி இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் இந்த 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 ஊரடங்கு என்பதை தளர்த்தி, இப்போ ஓசூரில் நிறைய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. அந்த தொழிற்சாலைகளில் எத்தனை தொழிற்சாலைகளை நம்ம ஆரம்பிக்கலாம், அப்படி அங்கே எப்படி இந்த தொழிலாளிகளை அங்கே வேலைக்கு செய்யலாம் என்பது போன்ற ஒரு ஆலோசனைகளுக்குள்ள கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதை இன்னொரு மே 17 வரைக்கும் கூட மக்கள் தாங்குவார்கள். மே 17க்கு அப்புறம் ஊரடங்கு என்பது என்னுடைய வாழ்வியலை குலைக்கும் ஒரு விஷயமாக மாறிப்போகும். அப்போ மக்கள்கிட்ட இருந்து வெவ்வேறு கோணங்களில் இதற்கான எதிரலைகள் வரும். அது வேண்டாத ஒரு பிரச்சனையை அரசுகளுக்கு உருவாக்கும். ஆகவே இதை மக்களினுடைய
மக்களுடைய அன்றாட நடவடிக்கைன்னா இப்போ எங்களை மாதிரி ஆஃபீஸர்ஸு பென்ஷனர்ஸு எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது பிரச்சனை யாருக்கு வருகிறது என்பதை நல்ல பகுத்து ஆய்ந்து அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை நார்மலாக நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இன்னும் கொஞ்சம் பேசணும். அரசாங்கத்தை பொறுத்தளவில் அவர்கள் இன்னும் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும் என்று நான் கருதுகிறேன். அரசுகள் வெளிப்படைத்தன்மை என்பது இந்த நோய் தடுப்புக்காக அவர்கள் பட்ஜெட்டில் எவ்வளவு தொகை ஒதுக்கி செலவு செய்கிறார்கள், என்னென்ன விஷயத்திற்காக செலவு செய்கிறார்கள் என்ற விஷயத்தையும் அவர்கள் இந்த உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அரசு இப்போ நல்ல வேலை செய்துட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற எல்லா வேலைகளையும் ஒரு மாதிரி ஒதுக்கி வைத்து விட்டு இதிலேயே எல்லாரும் அவ்வளவு மும்முரமாக செயல்படுகிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அதே சமயம் இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் நான் ஒரு 2 மாதத்திற்கு மேலே நான் மற்ற பணிகளை நான் ஒதுக்கிட்டு இதே வேலையை நான் செய்துட்டு இருக்க முடியாது. ஆகவே 2 மாத காலமாக என்னென்ன பணிகள் எல்லாம் அது ஒரு 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 முடங்கி போயினவோ அந்த பணிகளை எல்லாம் திரும்ப கொண்டு வரணும். எனக்கு என்னமோ அரசு அலுவலகங்கள் செயல்படுவதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அரசு அலுவலகங்கள்லாம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் குறைஞ்சது இந்த மே 17க்கு அப்புறமாவது கண்டிப்பாக செயல்படணும். ஏன்னா இந்த 2 மாதங்களில் எவ்வளவு மற்ற வேலைகள்லாம் முடங்கி போயிருக்கின்றன என்பதெல்லாம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஆகவே இதுலேயும் அரசாங்கம் சேர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று அரசாங்கத்தை நான் வேண்டிக் கொள்வேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம், இந்த கொரோனாவில் நம்ம என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, எதெல்லாம் மாத்திக்கணும், எப்படிலாம் இருக்கணும்? ஸோ இப்போ இது ஒரு இப்போ சொன்ன மாதிரி இது ஒரு பயங்கர ஒரு புதுமையான அனுபவம். ஒரு உலகத்தில் எல்லாருக்குமே, கவர்மெண்ட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் ஜென்ரலாக இப்போ நம்ம நிறைய முன்னாடி ட்ராவலில் இருந்துட்டு வேலை செய்கிறதுலேருந்து ஊரடங்கு, சோஷியல் டிஸ்டன்சிங், பல புது டேர்ம்ஸ் அண்ட் வாழ்க்கையே மாறிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ உண்மை என்ன விஷயம் என்னன்னா, இப்போ அடுத்த 2 மாதத்தில் இது ஒன்றும் பெருசாக குணமாயிராது. இது இப்போவே கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் வந்திருந்தா கூட திருப்பி 2nd வேவ் 3rd வேவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன இருக்குன்னா, எதுவுமே ஃபர்ஸ்ட் லைஃப்ல எதுவுமே கிராண்டடா எடுத்துக்க முடியாது. பட் 2வது விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், இந்தியர்கள், நம்ம தமிழர்கள் எல்லாம் கஷ்டத்துல வந்தாலும் நம்ம கிரியேட்டிவ் பீப்புள். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னெல்லாம் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த மாதிரி வெளில போயிட்டு ரொம்ப க்ளோஸாக கான்டாக்ட்ல இருந்தால் பரவும்னு தெரியும். ஸோ ஊரடங்கெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட கிரீன் ஜோன்ல கூட சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ வெளில போகும்போது மாஸ்க் இது மெயின்டைன் பண்ணணும். ஸோ நிறைய அண்ட் ஹேண்ட் வாஷிங் திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் நெவர் இனஃப். ஸோ வெளில போயிட்டு வரும்போது கை அலம்புங்க, நல்ல சோப் போட்டு கை அலம்புங்க, இல்லை ஆல்கஹால் இது வச்சு ட்ரப்ஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அடுத்து அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கும். டிராவல் ரொம்ப குறைஞ்சிருக்கு எல்லாருக்குமே. அத்தியாவசியமான வெளில போக வேண்டியது முடிஞ்ச அளவு குறைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு மருத்துவர் கூட சொன்னாரு, இப்போ நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா சில யங்கரா இருக்கவங்களுக்கு மற்ற டிசீஸ் இல்லாதவங்களுக்கு உடம்பு இந்த வியாதி வந்தாலும் அவங்க நிறைய வாட்டி ஏசிம்டமேட்டிக் இல்லை கம்மி சிம்டம்ஸோட இருக்கலாம். ஆனால் 60 வயதுக்கு மேலானவர்கள் இல்லை மற்ற கோமாபிட் கண்டிஷன்ஸ், ஹார்ட் டிசீஸோ இல்லை லங் டிசீஸோ அது மாதிரி இருக்கிற போது, இல்லை ஒபீஸா அதை குண்டா இருக்கிறவங்களுக்கோ, இவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் வந்தப்புறம் அவங்களுக்கு சிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அவங்கெல்லாம் இன்னும் வெளில போறத முடிஞ்ச அளவுக்கு குறையுங்க. அவங்களுக்கு இன்னும் கூட ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு சொல்லுவான், அவங்கள இன்னும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஸோ வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னா பயங்கரமா மாறி இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் இப்ப பாக்குற அடுத்த ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இது எல்லாருக்குமே ஒரு கடினமான ஒரு நேரம், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, டாக்டர் விஜய கோவிந்தராஜன், இறுதி கருத்தா என்ன சொல்ல விரும்புறீங்க? நேரம் கருதி சுருக்கமா. இந்த
நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்தாலும் இன்னைக்கு வந்து எப்படி வாழ்க்கை முறையை மாற்றி வாழ தெரியணுன்றதை கற்றுக்குறோம். எப்பவுமே ஒரு வைத்தியத்துக்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து வாழ்க்கை முறையில் மாற்றத்தை நடந்தாலே அந்த வந்து அவங்களுக்கு குணமாகறதுக்கு 90% சான்ஸ் ஆகிடுது. ஒருத்தருக்கு வந்து அலர்ஜி இருக்குன்னா அவங்க வந்து எந்த வேலையில் இருக்கிறாங்களோ அதுலேருந்து அவங்க விட்டு போயிட முடியாது. பட் அதை வந்து தடுக்கலாம். ஸோ அந்த தடுக்கிற வாய்ப்பாக எடுத்துட்டு இப்போ வந்து இந்த நோய் பரவுற விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பாமர மக்களும் கிட்டத்தட்ட ஒரு அரை மருத்துவர் ஆயிட்டாங்க. இந்த நோய் எப்படி வருது, இந்த நோய் வந்தால் என்னென்ன அறிகுறி இருக்கும், அந்த நோய் அறிகுறி வந்தால் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களுக்கு என்ன நடக்கலாம், அதனால வர விளைவுகளும் தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வோடு அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிப்பாங்க. அவங்க மாற்றிக்கினா தான் அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த நோய்க்கு மட்டும் இல்லை, இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயின்ஸ். அதாவது கொரோனான்றது சார்ஸ் 2 என்ற நோய் 2வது தடவை வந்திருக்கு, வேற ஒரு விதமாக வந்திருக்கு. அதில் வந்து நிறைய விதமெல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நோய் திரும்பி 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி வந்துச்சுன்னா இப்படி தான் நடக்குமான்னு யாரும் எதிர்பார்க்க கூடாது. இதோட இன்னும் சுலபமாக கூட நம்ம இதை கண்டுபிடிச்சி முடிச்சிடுவோம். அதே மாதிரி இதுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து வேக்சின், அதாவது தடுப்பு ஊசி கண்டுபிடிச்சு அதை ட்ரையல் பண்றதுக்கு இப்ப லைவ் வேக்சின் ட்ரை பண்றாங்க. அமெரிக்கால ஜெர்மனில ட்ரை பண்றாங்க. அது நம்ம நாடு வந்து சேரணும். அதுக்கு அரசாங்கம் என்ன சொல்ல விரும்புறீங்க சுருக்கமா? சார், அதான் முதல்ல மக்கள் யாரும் வந்து அதிக அளவுல நோய் தொற்று வந்து ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு முதல்ல யாருமே பீதி அடைய தேவையில்லை. ஆனா ரொம்ப கவனமாவும் தன் சுகாதாரம் பேணியும் பாதுகாப்போட இருக்கணும். அதே நேரத்துல நாம வந்து சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் உணர்ந்துக்கணும். ஏன்னா அதிக அளவுல டெஸ்ட் பண்றோம், அதே சமயம் அதிக அளவுல நோய் தொற்று ஏற்பட்டாலும் இந்த சுகாதார கட்டமைப்பு மக்களை வந்து தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மக்கள் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த நோயோட தாக்கம் வந்து இன்னொரு ஒரு 2-3 மாதங்களுக்கு தாக்கம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த அடிப்படையில அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் வந்து முழுவதும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சோ யார் வந்து அதிக அளவுல கேஸ் வந்திருக்கு எந்த பீதி அடைய தேவையில்லை. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, வணக்கம். கொரோனா தலைநகரமாக மாறும் சென்னை, மக்களின் அறியாமையா அரசின் இயலாமையா என்கிற தலைப்பில் விவாதித்தோம். பல்வேறு கேள்விகளுக்கு நமது விருந்தினர்கள் பதிலளித்தார்கள். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.